திரு கோலப்பன், என்ன ரகசியம் எங்களுக்கு யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், எங்க 4 பேருக்கு மட்டும் சொல்லிடுங்க. அது எப்படிங்க ரகசியம் சொல்லிட்டு 4 பேர் மட்டும் சொன்னா என்ன? அது 4 பேர் மட்டும் நீங்க சொல்லல, கோடிக்கணக்கான தொண்டர் மக்கள் இருந்து நீங்க சொல்றேன்னு சொல்லுங்க. ரகசியம் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இதெல்லாம் அது நீங்க அண்ணன்டே கேட்டலாம். அண்ணனே சொல்லிட்டு இருப்பாரு. அததான் அண்ணனும் சொல்றாரு, ரகசியம் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்ற ரகசியங்கள் ஒரு புறம் இருந்தாலும், இப்ப நீங்க சொல்றது மாதிரி மீண்டும் நம்ம அந்த படத்துல பார்த்தாங்கல்ல, புரட்டா சூரி சொல்லுவார்ல, மொத்தத்தையும் அழிச்சிருங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோன்னு. அதை மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீதிமன்றத்தோட ஒவ்வொரு தீர்ப்புகளும் தேர்தல் ஆணையம் அப்படிதான் ஆரம்பிக்க போறாங்களோ? கண்டிப்பா. இதுவரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையத்தை நம்ம டச் பண்ணவே இல்லை. எந்த இடைக்கால தீர்ப்புக்குமே நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போகவே இல்லை. செல்லுமா செல்லாதா, பொதுக்குழு செல்லும்னா தீர்மானம் செல்லும், இந்த பொசிஷனில் தான் ஓடிட்டு இருந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்புக்கு பிறகு வந்த அனைத்துமே நீங்கள் ஒரு பெரிய கட்சி பாலா போயிடக்கூடாது, நிற்கணும்னு நீதிபதி இறக்கப்பட்டு கொடுக்கறது, இதுதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம். இனிய அதெல்லாத்தையும் அழிச்சிருங்க. அதுதான் நான் இல்லை, நீதிமன்றமே சொன்ன பிறகு அதுக்கு மேலே அத்தாரிட்டியா என்ன தேர்தல் ஆணையம் வேற சொல்ல முடியுமா என்ன? இல்லைம்மா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தானே நம்ம எல்லாமே முறையிடுறோம். தேர்தல் ஆணையத்தோட ஒரு ரூலிங்கை நீதிமன்றத்தால் மாற்ற முடியும், நீதிமன்றத்தோட ஒரு ரூலிங்கை தேர்தல் ஆணையத்தால் மாற்ற முடியும். தேர்தல் ஆணையத்தில் எடுக்கிற முடிவை நீதிமன்றம் புறக்கணிக்க முடியாது. எப்படி சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அதில் நீதிபதி தலையிட முடியாது, நீதிமன்றம் தலையிட முடியாது வரை அது ஒரு தனி கான்ஸ்டியூஷன், இது ஒரு தனி கான்ஸ்டியூஷன். அவருக்கு யாருக்கு சின்னம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அதுக்கு பெரும்பான்மை சிறுபான்மை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கதா இருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற ஜார்ஜே காலத்திலேயே எவ்வளோ பேர் பெரும்பான்மையினர் இருந்தாங்க, அம்மா கிட்ட இப்படி தொண்டர்கள் இருந்தாங்கங்கிறது தெரியும். தலைவர் வகுத்த விதி தான் அங்கே காப்பாற்றப்பட்டது. 2வது அண்ணன் திருநாவுக்கரசனோட போராட்டம் தேர்தல் ஆணைய வழக்கு ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கிற துருப்பு சீட்டு இல்ல. தேர்தல் ஆணையத்துல திரும்பி ஆரம்பம் நம்ம சொல்றோம், ரகசியம் சொல்றீங்க. இல்ல, தேர்தல் ஆணையத்துல இருக்கிறது உங்களுக்கு முறைப்படி தெரியும். 2026 வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது அது பொசிஷன். அதுல எந்த மாற்றம் 26 வரப்போகுது. 26 டிசம்பர் வரைக்கும் இருக்குல்ல. தேர்தலுக்கு அந்த காலாவதி ஆறதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்துடுதுல்ல. தேர்தல் வரும்போது ரெட்டையில மாத்தி விட்டா போதும். ஆமா, போதுமே. எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒருத்தர் சொல்ல மாட்டேன்னு பூராத்தையும் சொல்லிட்டீங்க. I really appreciate. இல்ல, நீங்க தான் போட்டு வாங்குறீங்க தெரியுது. ஆனா அண்ணன் இதை விட வேற ரகசியங்கள் வச்சிருக்கலாம், இல்லன்னு நான் மறுக்க முடியாது. அண்ணன் சொல்ற ரகசியங்கள் இது நான் பலமுறை இதே மேடையில் பலமுறை சொல்லியிருக்கேன். 2026 வரைக்கும் தேர்தல் கமிஷனுடைய ஒப்புதல் பிரகாரம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல். நீங்கள் ஒரு கார்பரேட் எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது 5 வருஷம் நிலுவை. இப்போ சட்டமன்றத்திலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது 5 வருஷம், நல்லதோ கெட்டதோ. இடையில நான் போய் இது முதல்வருக்கு பதிலாக நான் இன்னொரு துணை முதல்வர் ஆகிட்டேன், இல்லைன்னா வேற ஒரு முதல்வர்னு போட்டு நமக்கு கலைக்க முடியாது. அதில் நீதிமன்றமும் ஒத்துக்கிட கூடாது. அப்படி இருந்து நீதிபதி ஜெயச்சந்திர சாருடைய தீர்ப்பு உங்களுக்கு திரும்பியும் நீங்கள் ஒரு கமிஷனரை வச்சு நீங்கள் ஓட்டு வச்சு நீங்கள் தலைவரோட விதி பிரகாரம் வாங்கன்னு கூட கொடுத்தாரு. அப்பவும் அன்னைக்கு ராத்திரியே அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூப்பிட்டாங்க, வாங்குங்க, நம்ம சண்டையெல்லாம் போட வேண்டாம், ஒருங்கிணைஞ்சு செயல்படுவோம்னா கூப்பிட்டாரு. அதை கேட்டுக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனா நீங்க கூடிய விரைவில் எல்லாமே மாற்றங்கள் வரும். கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், தேர்தல் ஆணைய வழக்கு எல்லாத்தையும் மாத்தும் நம்புறாங்களே? எதுவுமே நடக்க போது இல்லைங்க. அதாவது நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்து விட்டதுங்க. இவங்க ஏதாவது ஒரு கொஞ்ச நாள் இது மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கொள்ளிய எந்த மாற்றம் நடக்க போவதில்லை. 2026 அதிமுக இரட்டை இலை சின்னத்தோடு எடப்பாடி தலைமையில தான் சந்திக்க போகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. இது பேசி பேசி என்ன பயன் எனக்கு புரியலைங்க. இப்ப நீங்க பாஜகவுடைய துணையோடு பாஜகவுடைய கிளையாகவே ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இயங்குறாரு, அவரே சொல்லிட்டார். நான் பிரதமர் சொல்லித்தான் பொறுமையாக கொள்கையெல்லாம் உயிர் மூச்சுன்னு சொல்லிருக்காரு இன்னைக்கு. அது சொல்லுவாரு மேடம், அது சொல்லிட்டு பிஜேபி தான் எல்லா ராஜகுருங்களே, அதான் சிக்கலா இருக்குது. எல்லாமே சொல்றாரு, கடைசியில் அங்க இருந்து வருகிறாரு. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, பிரதமர் சொன்னாருன்னா இல்ல, நீங்க சொல்றது மாதிரி அவர் அவ்வளவு பிஜேபியோட ஒன்றி இருந்தா அவருக்கு அதனுடைய பயன் ஏதாவது கிடைச்சிருக்கான்ற கேள்வி வரும்ல. இல்ல, அப்ப நீங்க பிரதமர் சொல்லித்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. பிரதமர் சொல்லித்தான் துணை முதலமைச்சர் பத்தி ஏத்தேன்னு சொல்ல அவசியம் இருக்குது. எல்லாமே அந்த ரகசியத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கட்சி கொடி ஆபீஸ் சின்னம் எல்லாம் நீங்க தானே சார் வச்சிருக்கீங்க. அவருக்கு எதுவும் எந்த சிக்கலும் இல்லைங்க. தேர்தல் கமிஷனுக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு வழங்குகிறது தெளிவா படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த பிரச்சனையுமே இல்ல. ஊடகங்கள்ல அது அவசரப்பட்டு வந்தது, தள்ளுபடி ஆகிவிட்டது எடப்பாடியார் மனு என்று அவசரப்பட்டு போட்டாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
நிச்சயமாக தேர்தல் கமிஷன் எதை விசாரிக்கும், எப்படி விசாரிக்கும்னு பாருங்க. சட்டப்படி அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து நிச்சயமாக இறுதி முடிவை எடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு தான். இது வார்த்தை அவங்க ரகசியத்துல ஒண்ணுமே இல்லைன்றீங்க. ரகசியம் ஒண்ணு மேடம், சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு என்ன நீட்டுக்கு ரகசியம் யாரு சொன்னாங்க? உதயம் சொன்னாரு. என்ன கடைசியில போராடுறது மட்டும் தான் ரகசியம்னாரு. அதே மாதிரிதான் ஓபிஎஸ் ரகசியம் மாதிரி தான் இதுவா போகுதுன்றீங்களா? அதுதான் ஒண்ணுமே ரகசிய அரசியல் நீ பண்ணுங்க. நீங்க கூட்டணி ரகசியம் தான் வச்சிருக்கீங்களாமே, அது என்னது? இல்ல மேடம், நீங்களே எங்க 3 பேருக்கு மட்டும் சொல்லிருங்க. இது நல்ல அறிஞான விஷயம். நம்ம நக்கீரன் பிரகாஷ் சார் புலனாய்வு பத்திரிக்கை அவர் விரிவா விளக்கம் சொல்லுவார் நினைக்கிறேன். இப்ப நீங்க கூட்டணி ரகசியமா அரசியல் கட்சி கேட்கணும். ஆமா, ஏன்னா அவர் தெரியும் எல்லாமே. இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, பரபரப்பான செய்திகளை சொல்லி நீங்க வந்து மக்கள் மத்தியில அதை வந்து வெறும் படிக்க பயன்படுத்தும். அந்த மாதிரி நாங்க எந்த பயனும் இல்லை. ஒரு ஆண்டு வரையிலும் அதிமுக ரகசியத்தை சொல்லாது. கூட்டணி என்பது எப்படி, எப்போது, யாரால் என்பது எல்லாம் பாருங்க. மிக விரைவில் மிகச்சிறந்த கூட்டணி அதிமுக அமைக்க யாரோட சொல்ல அவசியமே இல்ல, சொல்ல வேண்டியது இல்ல. எல்லோரும் நீங்க மேடம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லன்னா இல்ல, எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே அதானே. இல்ல, பொதுச்செயலர் தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாங்களா? அதிமுக யாரையும் தேடி போகாது, அதிமுகவை தேடித்தான் எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அது நான் நிச்சயமா நடக்குங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் சட்டமன்றத்துக்கும் செல்ல வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா யாரோடு சேரணும் பாருங்க. நீங்க ஒரு அணி அமைத்து வாக்கு வாங்கி நிரூபிக்கிற அளவுல எந்த கட்சியுமே இல்லைங்க. அதாவது வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் இருந்தா எல்லாருக்கும் உண்டு. அவர்கள் அனைவருமே அதிமுக இணைவார்கள். 2026 அதிமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். எடப்பாடியை முதலமைச்சர் ஆவார். இடையில ஐயா ஓபிஎஸ் அவங்க என்ன கேட்பாங்க? நீங்க 24 இப்படிதானே சொன்னீங்க, நாங்க மெகா கூட்டணி யாருமே தேமுதிக தவிர யாரும் வரலையேன்னு கேக்குறாங்கல்ல. இல்ல அதாவதுங்க, அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எடப்பாடியார் மட்டும் பாஜகவோடு கூட்டணி சேர்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குங்க? அந்த சேராம போயிருக்குமா? அவர் வேண்டாம் என்று சொன்னார். சொல்லிருந்தா 10 MP கிடைச்சிருக்கும்னு உங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க. இருங்க, அப்ப நீங்க கூட்டணி அமைக்க முடியாம ஏன் போச்சுக்கிறீங்க? மத்தியில பிரதமர் யார் என்று முடிவுக்கு தேர்தல் நமக்கு வேண்டாம். அதுல மோடியா நான் முன்னெடுத்து விரும்பவில்லை சார். நாங்க கூட்டணி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமான்றீங்கல்ல? 10 MP கிடைச்சிருக்கும். நான் சொல்லல, வேணும்னு மத்தியில மோடி பிரதமர். இது தமிழ்நாட்டுக்கு பெண் ஆட்சிக்கு இப்போ எது நடந்ததா? 10,000 கோடி ரூபாய் செலவாகு ஆனமலை திட்டத்தை நிறைவேற்றி அண்ணாமலை சொன்னாரு. என்ன பண்ணாரு? ஆட்சி 1.5 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணாரு? அப்போ நீங்க ஆட்சிக்கு மீண்டும் வந்துமே தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யலையா? அப்ப இந்த பிஜேபி வைத்துக் கொண்டு இதை சுமந்து கொண்டு அதிமுக தேர்தலை சந்திக்கலாமா? இதுதான் அதிமுக நோக்கம்ங்க. பாஜகவை அதிமுக நிச்சயமாக ஏற்காது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோடவே பயணிக்க விரும்புகிறார். இது மிகப்பெரிய முரண்பாடு. தொண்டர்கள் பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல, ஐயா ஓபிஎஸ் மட்டும் அதிமுக பொறுப்பு இருந்தாருன்னா நிச்சயமாக பாஜகவோடு இணைத்திருப்பார். எடப்பாடியை தப்பி தவறி பொதுச்செயலர் ஆன பிறகுதான் பாஜக தப்பித்து அதிமுக வலிமையாக. அவங்களும் சொல்றாங்க, நாங்க பாஜகவோட இணைஞ்சு இந்நேரம் 10 MP வாங்கிருப்போன்றாங்க. மேடம் 10 MP வாங்கிட்டு 40 MP ஆச்சு. என்னாச்சு? திமுக என்னாச்சு? என்ன செய்ய முடிஞ்சது? மத்திய ஆட்சி வந்தீங்களா சார்? நீங்க பிஜேபியோட சேர்ந்து 10 MP வாங்கினா 4 விஷயம் செய்யலாம் மேடம். 10 MP அவங்க தானே சார் வந்திருக்காங்க. பாஜக செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் அதிமுகவும் மீண்டும் உடந்தையாக ஆட்பட வேண்டும். அதுல இருந்து அதிமுக தப்பித்திருக்கிறது. அதுவே போதுங்க. வேண்டாம், யார் துணை வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களை நம்பி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம். அதான் நோக்கங்க. நீங்க பாஜக துணையோடு மீண்டும் போனீங்கன்னா 26 வாய்ப்பு இல்ல. அப்போ மேடம் பாஜகங்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதிமுக பிஜேபி மெகா கூட்டணில அவங்க வர மாட்டாங்க. இல்ல, அது நீங்க பாருங்க யாரு வர்றான்னு பாருங்க. பிஜேபியை நம்பி சென்றவர்கள் 2014 என்னாச்சோ, 24 என்னாச்சோ, அதுதான் 26 ஆகாது. நிச்சயமாக அதிமுகவுக்கு வலிமையான அமையுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.